ஹே ஆல், வெல்கம் டு காரியர் vlogs. லாஸ்ட் வீடியோவில் எங்கள் வீட்டு சண்டே மெனு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பண்ணியிருந்த நண்டு தொக்கு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ என் அம்மா ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நல்ல காரசாரமான நண்டு தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம காரியல் ஹேர் ஆயில். நம்ம ஹேரில் ஏற்படுற எல்லா வகையான டேமேஜஸ்க்குமே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். உங்கள் ஹேரில் ஏற்படுற க்ரே ஹேர், ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ், அப்புறம் டேண்ட்ரஃப், இதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஒர்க் ஆகும். உங்களுக்கும் நம்ம காரியல் ஹேர் ஆயில் வேணும்னா மறக்காமல் இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ வாங்க என் அம்மா ஸ்டைலில் நண்டு தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நண்டை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நண்டை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு கை யூஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா கை கழிச்சிரும். இதுக்கு ஒரு கோகோனட் பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இதுதான் அந்த நண்டு தொக்கோட தொக்கே கொடுக்க போகுது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைக்கிறீங்களோ அவ்வளோ தொக்கு கிடைக்கும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுதை எடுத்து நம்ம நண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த தொக்குக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ராவாக நண்டில் அந்த சால்ட்லாம் செக் பண்ண வேண்டான்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம். பட் என் அம்மா யூஸ்வலாக இப்படி தான் செக் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிச்சம் வச்சுருக்க ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். நாங்கள் ஒரு 1 hour பக்கத்தில் விட்டுருந்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நண்டோட கிரேவி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1 hour கழித்து உங்களுக்கு ஒரு கடாயில் நல்லா உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நண்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே இருக்கிற கொஞ்சம் கிரேவியில் தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இதில். ஸோ ஆட் பண்ணி நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நீங்கள் போட்டிருக்க மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். அதனால கொஞ்சம் நல்லாவே தாராளமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நண்டில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes அளவுக்கு நல்லா குக் பண்ணுவோம். அதுவும் ஸ்லோ குக் வேறு. ஸோ அதுவும் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேட்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இல்லை வேண்டாம் உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு கூட நீங்கள் இறக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஒரு இதில் தான் இறக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்களா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த ஒரு நண்டுலேயுமே உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். எதுவுமே ஆயிலில் குக் பண்ணலை. ஸோ இதில் நல்லா குக் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 lime கிட்ட ஸ்க்வீஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தக்காளியும் ஆட் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு தக்காளியோட புளிப்பே போதும்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் லைம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு. இந்த நண்டு தொக்கு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டிங்கான ஒரு ஃபுட்டு வேணும்னா இந்த நண்டு தொக்கெல்லாம் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு இந்த கடாயிலே ரைஸ் போட்டு சாப்பிடுங்க. வேறு லெவல் கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த நண்டு தொக்கு, ரசம், ஒரு ஹாட் ரைஸ்
போதும். வேறு லெவல் கம்ஃபர்ட்டிங், அதுவும் இந்த மாதிரி ஒரு வெதருக்கு. அவ்வளோதான், நம்ம நண்டு தொக்கு ரெசிப்பியும் ரெடி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீக் இந்த நண்டு தொக்கு ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம காரியல் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So this is Gomathi signing off from Karyal Vlogs. See you all in the next video.